கும்பராசிக்கு ஆக்கம், மீன ராசிக்கு ஆதாயம். தொடரவில்லை அல்லது நமக்கு குருமார்கள் கிடைக்கவில்லை என்றெல்லாம் வருத்தப்பட அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று செவ்வாய்க்கிழமை இந்த ஜாதக அமைப்பிலே சிலருக்கு செவ்வாய் நீச்சம் அடைந்திருப்பார் அல்லவா? கடகத்திலே செவ்வாய் நீச்சம் அடைகிறார். இப்படிப்பட்ட ஜாதகர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் துவரம் பருப்பு பதார்த்தம் செய்து நெய் கலந்து இறைவனுக்கு படைத்து அதை உண்ணும் பொழுது அவர்களுக்கு அந்த சக்தி கிடைக்கிறது. செவ்வாய் கிரகத்தின் சக்தி இவர்களுக்கு கிடைக்கிறது. தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கத்தில் இணைந்திருப்போம். இன்றைய தேதி 31ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 செவ்வாய்க்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி. இன்றைய சூரிய உதயம் 7:17க்கு, சூரியாஸ்தமனம் 7:17க்கு. இன்றைய திதி வளர்பிரிய திரியோதசி, முடியும் நேரம் காலை 9:26க்கு. அதன் பிறகு சதுர்த்தசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 5:50க்கு. அதன் பிறகு உத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 9:16 இருந்து 10:16 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:47 இருந்து 7:17 வரை. ராகு கால நேரம் மாலை 4:17 இருந்து 5:47 வரை. யமகண்ட நேரம் காலை 10:16 இருந்து 11:46 வரை. கூலிகன் மதியம் 1:36 இருந்து 2:47 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை அதிகாலை 12:03க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு புகழ், ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு அசதி, கடகராசிக்கு மேன்மை, சிம்ம ராசிக்கு அமைதி, கன்னிராசிக்கு செலவு, துலாம் ராசிக்கு தாமதம், விருச்சிக ராசிக்கு ஆதரவு, தனுசு ராசிக்கு உயர்வு, மகர ராசிக்கு முயற்சி, கும்பராசிக்கு ஆக்கம், மீன ராசிக்கு ஆதாயம். தொடர்ந்து கோயில்களில் மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை எல்லாம் செய்கிறார்கள் அல்லவா? அது எதற்காக என்று பார்த்தாலும் என்று நம்ம பார்ப்போம். மந்திரம் என்பது நினைப்பவர்களை காப்பாற்றும் என்பதாகும். எண்ணங்கள் அலைகளின் மின் அலைகள், சப்த அலைகள் தோற்றுவிக்கின்றன. ஒரு மந்திரத்தை உச்சாரணம் செய்யும் போது அபரிதமான சக்திகள் உருவாகின்றன. இது நம்ம மன ஒருமைப்பாட்டோடு இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்க வேண்டும். அது சிறிய மந்திரம், பெரிய மந்திரம் எல்லாம் கணக்கல்ல. ஓம் என்ற மந்திரமே, அந்த ஓங்காரத்தையே நீங்கள் மனசார ஒன்றி மனநிலை, அந்த நம்மளுடைய மனசு, மூளை இதை எல்லாமே ஒன்றுபடுத்தி நம்ம உச்சரிக்கும் போது அதன் சக்திகள் நமக்குள்ளே பிரதிபலித்து அதனுடைய ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வோம். மற்றும் இல்லாமல் நமக்கும் அந்த மந்திரத்தின் சம்பந்தப்பட்ட அந்த கடவுளுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள நம்மளால் முடியும். அப்புறம் கோயில்களில் சொல்லப்படுகின்ற மந்திரங்கள், ஆச்சாரியார்கள், அங்கே இருக்கும் குருமார்கள் அர்ச்சனை செய்யும் பொழுது, மந்திரங்கள் சொல்லும் பொழுது கூட மந்திர உச்சாரணம் சொல்ல தெரியாத நாம் அதை காது கொடுத்து நன்றாக கேட்கும் பொழுது அந்த மந்திர சக்தியின் அந்த சக்தி நமக்குள்ளேயே உருவெடுக்கும். அதை கேட்கணும், காதார கேட்கணும். நம்மளால் மந்திரங்களை தெளிவாக சொல்ல முடியவில்லை, நம்ம கற்றுக்கொள்ளவில்லை, அல்லது நமக்கு குருமார்கள் கிடைக்கவில்லை என்றெல்லாம் வருத்தப்படக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, குருமார்கள், அதாவது ஆலயங்களிலே ஆச்சாரியார்கள் சொல்லும் அந்த மந்திரத்தை காது கொடுத்து நன்றாக கேட்கும் பொழுது காது வழியாக நமக்கு அது உள் செல்கிறது. அப்பொழுதும் நமக்கு அந்த சக்தி முழுமையாக கிடைக்கிறது. மந்திரங்களுடைய ஆற்றல்கள், அதாவது உச்சாரணம் செய்யும் பொழுது அதனுடைய ஆற்றல்கள் மிக பெரிய சக்தி வாய்ந்தது. இந்த பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறது. மட்டுமில்லாமல் எந்த மந்திரம் எந்த தெய்வத்துக்குரியது என்று நம்ம தெரிந்து அதை உச்சரிக்கும் போது அந்த தெய்வத்தின் தொடர்பு நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. அதை உணர்ந்து, சில பேருக்கு அதை உணர முடியாது. ஆனால் அதை சொல்ல 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 அதன் எண்ணிக்கைகள் அதிகரிக்க அது எப்பவுமே ஒவ்வொரு நாளும் நம்ம அதை தொடர்ந்து செய்யும் பொழுது அவர்களுடைய ஆற்றல் நமக்குள்ள, அந்த தெய்வங்களுடைய ஆற்றல் நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதுதான் உண்மை. மனம் தெளிவடையுது, மன நிம்மதி கிடைக்குது. மந்திரத்திற்கு அற்புதமான சக்திகள் எல்லாம் இருக்குது. அது பெரிய மந்திரம், சிறிய மந்திரம் என்பதெல்லாம் கணக்கல்ல. எந்த நம்பிக்கையில், எந்த ஆர்வத்தில், எவ்வளவு ஈடுபாடுடன் நீங்கள் சொல்கிறீர்கள், அதை உச்சரிக்கிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். தொடர்ந்து நம்மளுடைய பதிவில் இன்னும்
நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம் ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி. என்னுடைய பதிவுகளை பிறருக்கும் அனுப்பி வையுங்கள், மற்றவர்களும் கேட்கட்டும். நன்றி, வணக்கம்.